ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 442. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வின்வின் ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 729. இப்போ இதில் வந்து நான் ஏ போர்டில் 7 நம்பர் எடுத்தேன், சி போர்டில் 09. ஏசி போர்டு இன்றைக்கான ரிசல்ட்டில் நான் எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஏ போர்டில் 7, சி போர்டில் 09. பி போர்டில் வந்து 4, 5 எடுத்திருப்பேன். ஆனால் பி போர்டு மட்டும் 2 பாஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த வின்வின் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக எடுத்த மெத்தட் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 1 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 1 7 1 7 1 7 1 7. இப்போ லாஸ்ட்டாக 139 நம்பர் இருந்ததா, 1 இருந்ததுனால 7 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த 7 நம்பர் தான் இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்னா, லாஸ்ட்டில் 9 நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்லேயும் சி போர்டில் 09 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 9 நம்பர் எடுத்தால் அதுக்கடுத்து 0 எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 9 நம்பர் இருக்கும்போதே 3வது டிஜிட்டில் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 09, இங்கேயும் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாளில் இங்கே 1 9ன்னு பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் வந்து சி போர்டில் மட்டும்தான் நான் வந்து இந்த 2 நம்பர் எடுத்தேன், 09. இதில் வந்து 9 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி ஏ போர்டில் 7, ஏசி போர்டு வந்து கரெக்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 729, லாஸ்ட் நம்பர் 9. இப்போ லாஸ்ட்டில் 9ன்னு பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். இப்போ இந்த நவம்பர் மந்தில் இங்கே ஃபஸ்ட்டு 089, அதுக்கு அடுத்த நாள் 742, இங்கே 139, அதுக்கு அடுத்த நாள் 729. இப்போ இன்றைக்கான நம்பர் 729. 9 நம்பர் இருக்கும்போதே இப்போ இந்த 9ஓட அது பக்கத்தில் இருக்கிற பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி எழுதணும். இங்கே 9 8 72னா அதுக்கு அடுத்த நாள் 7 2 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9ன்னு இருக்கும்போதே இது பக்கத்தில் இருந்தால் பி போர்டு நம்பர் 3. 9 3 பெருக்கல் பண்ணிங்கன்னா 27, 2 7 இன்றைக்கான ரிசல்ட்டாக பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான நம்பர் 729, லாஸ்ட் நம்பர் 9. இது பக்கத்தில் இருந்த பி போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 2. இப்போ இதுலேயுமே வந்து 9 2 பெருக்கல் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 18. 18னா 1 வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன், 8 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ இந்த மெத்தட் வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக வச்சு சொல்கிற நம்பர் தான். 9ன்ற நம்பர் 3வது டிஜிட் நம்பர், அதாவது சி போர்டில் இருந்தால் அந்த நம்பரோட அது பக்கத்தில் இருக்கிற பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். இப்போ இங்கே 9 8 72னா அதுக்கு அடுத்த நாள் 7 2 இருக்கும். 9 3 27னாலும் 7 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது 9 2 9 2 பெருக்கல் பண்ணால் 18. 18னா 1 பி போர்டில் எடுத்துகிட்டா அதுக்கடுத்து 8 பார்த்தீங்கன்னா சி போர்டு. அடுத்து இந்த 1ன்ற நம்பரை இன்னொரு மெத்தடில் எப்படி எடுத்துருக்கோன்னா, இப்போ இங்கே ரிசல்ட் 871, அதுக்கு அடுத்த நாள் 427, அதுக்கு அடுத்த நாள் 838. பி போர்டில் 2 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ஏ போர்டு பாருங்கள் 8, இந்த 8 அடுத்த நாளில் இருக்கும். இப்போ இங்கே 242 425 245. பி போர்டில் 2 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ஏ போர்டு 2, இந்த 2 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிடும். இப்போ இன்றைக்கான நம்பர் 729, நேற்று நம்பர் 139. பி போர்டில் 2 இருக்கும்போதே நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டு எடுத்தாலும் 1 தான், அப்படி எடுத்தாலும் 1 எடுக்கலாம். அதனால் இந்த 1ன்ற நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துருப்பேன். இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். பி போர்டில் 2 இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற ஏ போர்டு வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும், லைன் போட்டிருப்பேன். இங்கே 2 இருக்கும்போதே முன்னால் ஏ போர்டு 8 8 இங்கே இருக்கும். 2 இருக்கும்போது இங்கே முன்னால் ஏ போர்டு நம்பர் வந்து 2 2 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் பி போர்டு நம்பர் 2, நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 1. இப்போ இந்த 1ன்ற நம்பரை வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்டில் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். 6 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 5 பாஸ் ஆகிருக்கும், இல்லை 2 6 5ன்னு இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 1 6 7 1 6 5 5 6 1 1 0 2. இப்படி நம்பர் எடுத்தாலும் 6 5, இப்படி பார்த்தீங்கன்னாலும் 1 6 5. அடுத்து இந்த செட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5 0 6 5 1 7, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 1 1 7 5 9 1. இப்படி எடுத்தாலும் 6 5, இல்லை இந்த லைன் எடுத்திங்கனாலும் 6 5. இப்போ இன்றைக்கான நம்பரே 7 2 6 2 6. ஓகேவா, நேற்று நம்பர் 139, இங்கே எங்கேயுமே வந்து 5 பாஸ் ஆகலை, 2 6ன்னு இருக்கிறதுனால இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இது வந்து ஜென்ரலாக இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான்.
6 இருந்தால் 5 ரிப்பீட் ஆகிருக்கும், இல்லை 2 6 5 நம்பர் பாஸ் ஆகும். இங்கெல்லாம் வந்து 6 5 இது வந்து இந்த நவம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் இங்கே ஜென்ரலாக எழுதியிருப்பேன். 6 5 6 5 இப்படி எடுத்தாலும் 6 5. இப்போ இன்னைக்கான நம்பர் 726, நேற்றைய நம்பர் 139. இங்கே எங்கேயுமே 5 பாஸ் ஆகல, அதனால் 5 வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, பி கால்குலேஷன் 1, சி போர்டில் 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 518 மட்டும்தான். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 51, பிசி 18, ஏசி 58. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ கால்குலேஷனில் 5, பி போர்டில் 1, சி போர்டில் 8. எல்லாமே நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். அடுத்து பாக்ஸ் வந்து 518. ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா 1 8 எடுக்கலாம். ஏன்னா 9ன்னு நம்பர் இருக்கும்போதே அது பக்கத்தில் இருந்த பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி எடுத்தோம்னா 1 8 இருக்கும். அதனால் ஆல் போர்டில் 1 8 எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.